வாரணாசியில் ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்க பக்கத்து கோயில் எல்லாத்துக்கும் போயிட்டு வரும்போது அயோத்தியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு, டூரிசம் டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு. இதில் என்ன ஆயிடுதுன்னா எல்லா பர்ச்சேஸும் வாரணாசியில் நடக்குது. முகேஷ் அம்பானியோ அதானியோ தொடர் வெற்றியை பார்க்கும்போது நிறைய ஏஜென்சி அந்த வெற்றியை கீழே தள்ளுறதுக்கு வேணுங்கிற வேலைகள் நிறைய பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்னா அது வைத்தறிச்சலாகவும் இருக்கலாம், ஜென்ரலாக பியர் குரூப் காம்படிஷனாக இருக்கலாம். முகேஷ் அம்பானியோ அதானியோ தொடர் வெற்றியை பார்க்கும்போது நிறைய ஏஜென்சி அந்த வெற்றியை கீழே தள்ளுறதுக்கு வேணுங்கிற வேலைகள் நிறைய பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்னா அது வைத்தறிச்சலாகவும் இருக்கலாம், ஜென்ரலாக பியர் குரூப் காம்படிஷனாக இருக்கலாம். ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணுற யமஹா கீபோர்டும் உலகத்தில் அவன் யமஹா பண்ணி ஜப்பானுக்கார அனுப்புகிற எல்லாரும் அதே கீபோர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் ரஹ்மானோட சத்தம் மட்டும் மாற்றுக்கிறதுக்கு வருது சந்தோஷமாக வருதுன்னா, வணக்கம் நேயர்களே. இன்று நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்க இருக்கவர் ரா அர்ஜுனமூர்த்தி, தமிழக பாஜகவினுடைய சமூக ஊடக பிரிவின் பார்வையாளர். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கங்க. 2014 3,71,00,000 வாக்கு வித்தியாசம், 2019 4,70,70,000 வாக்கு வித்தியாசம். ஆனால் இந்த தடவை 1,00,000 ஊரில் வாரணாசியில் அவருக்கு மோடிக்கு தான் சொல்கிறேன். 2024 1,50,000 வாக்கு வித்தியாசம். இந்த ஏன் இதனால ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கு? இதில் அரசியலில் ரொம்ப நுணுக்கமான அரசியலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். யாருமேங்க தொடர் வெற்றியை சந்திக்கும் போது ஹியூமன் சைக்காலஜி என்னன்னா ஒரு ஃபியர்ஃபுல்லாக இருப்பாங்க. யாருமே நீங்களே போடலாமான்னு எப்படின்னா அது ஹியூமன் சைக்காலஜி எப்படி ரியாக்ட் பண்ணோம்னா, தொடர்ந்து ஒருத்தரே வெற்றி அடைகிறார். இப்போ நீங்களே தொடர்ந்து தொழிலில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஹியூமன் சைக்காலஜி இது நீங்கள் முகேஷ் அம்பானியோட தொடர் வெற்றியில் பார்க்கலாம். முகேஷ் அம்பானியோ அதானியோ தொடர் வெற்றியை பார்க்கும்போது நிறைய ஏஜென்சி அந்த வெற்றியை கீழே தள்ளுறதுக்கு வேணுங்கிற வேலைகள் நிறைய பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்னா அது வைத்தறிச்சலாகவும் இருக்கலாம், ஜென்ரலாக பியர் குரூப் காம்படிஷனாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். மக்களுக்கே ஒரு சின்னதாக இப்போ தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு நான் காஃபி குடிக்க வரேன்னு வச்சுக்கிங்களேன், 2 தடவை நல்ல காஃபி குடிப்பீங்க, 3வது காஃபியும் வேணுட்டே என்ன எப்போ பார்த்தாலும் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். எப்போவுமே தொடர் நிகழ்வுகளுக்கு என்றைக்குமே ஒரு சின்ன கேப் கிரியேட் ஆகும். அந்த கேப்பை ஃபெயிலியர்னு பார்க்கக்கூடாது. ஒரு புரிதல் இன்மையோட குறிப்பிட்ட கால அவகாசம் தானே ஒழிய அந்த கால அவகாசம் மாறிடும், பளிச்சுன்னு மாறிடும். ஏன்னா இப்போ மோடி அவர்களுக்கு கம்மியாக ஓட்டு போட்டுட்டோமேன்னு கவலைப்படுற யூபி அன்பர்களை நான் நிறைய பேரோட பேசிக்கிட்டு இருக்கேன். வாரணாசி நான் போயிட்டு வந்தேன். இப்போ எல்லாருமே வருத்தப்படுறாங்க. உங்களோட ஒர்க் அங்கே இருந்துச்சு, அதை பற்றியும் அடுத்து கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், நான் பெரிய வாரணாசியில் போய் கேம்பெயின்லாம் வேலை பார்க்கல. நான் எப்படி வேலை பார்ப்பேன்னா, நான் கொஞ்சம் ஒரு அனாலிட்டிக்கல் சைடில் இருக்கிறதுனால வியூ பாயிண்ட்ஸ் எடுப்பேன். சார், நீங்கள் அரித்மெட்டிக்காக பார்க்குற ஒரு ஆள், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே எப்பவுமே ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா அந்த ஃபேக்டர் மக்கள் மனித சைக்காலஜியாக கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னீங்க. ஒரு ஓவர் தொடர்ந்து வெற்றியை கொஞ்சம் பீப்புள் இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றி இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் வரும், திருப்பி வெற்றி அடைவாங்க. அதுக்கு அடுத்த வாட்டி மோடி அவர்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் அடுத்த தடவை மோடி நின்னாருன்னா 8 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருங்க. அது எப்படி சார்? அப்படிதான் நீங்கள் தான் சொன்னீங்க இவ்வளோ ஃபேக்ட். இல்லை இது 3 வருஷத்தில் வந்தது. ஏன்னா இப்போ என்னென்னா அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் வாரணாசியில் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னோடய டீமை வச்சு செக் பண்ணும்போது ஏன்ப்பா இவ்வளோ ஓட்டு கம்மியாச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த ஃபேக்டர் சொன்னாங்க. அதை ஓவராக ப்ளோ ஆகும்போதே ஒரு ஃபியர் சைக்காலஜி வந்தது ஒன்று. 2வது வாரணாசியில் நிறைய முஸ்லீம் நண்பர்கள், நிறைய பாப்புலேஷன் திக்கு முஸ்லீம் பாப்புலேஷன் இங்கே இருக்குது ஒன்று. 2வது வாரணாசியில் ஒரு சின்ன ஒரு புரிதலின்மை இருக்குது மக்கள்கிட்ட. என்ன இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார், அதாவது தொழிலில் இருக்கவங்களோட வளர்ச்சி அபரிதமாக இருக்குது, தொழில் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இப்போ அதில் என்ன ஆயிருக்குன்னா, இங்கே தொழில் 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வருட வருமானம் பண்ணக்கூடிய ஆர்டிஃபஸ்ட் பீப்புள் எல்லாருமே இந்த டோட்டலாக அந்த தொழில் முனைவர்களெல்லாம் நான் போய் பார்த்தேன். அந்த எஸ்பெஷலி ஆர்டிஃபஸ்ட் பீப்புளெலாம் பார்த்தேன். எதுக்காண்டி பார்த்தேன்னா, நிறைய பேருக்கு இங்கே பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன கைவினை பொருட்கள் பண்ணுறவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதோட பர்பஸ் என்னன்னு ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதுலேருந்து நமக்கு டேக்அவே கிடைக்கும், எல்லாத்துலேயும் ஒரு டேக்அவே கிடைக்கும். அப்போ போய் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன குடும்பம்
தொழில் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வெப்சைட்லாம் பண்ணியிருக்காங்க, ஆப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேணுங்கிற அரசாங்கத்தோட சப்போர்ட்லாம் நிறையா இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண மரத்தில் ஒரு அழகான பொம்மை பண்ணுறாங்க. அது 15,000 20,000 விற்கிறாங்க. அதில் நிறைய காம்பனண்ட் இருக்குது. அதாவது நம்மளோட புராண காம்பனண்ட்டும் இருக்குது, அவங்களோட கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய நகுசு வேலை ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அவங்களோட வளர்ச்சியை பார்த்து நெய்பர் என்வி இருக்குல்ல, அவங்க அதனால அதோட ஓட்டு கம்மியாக இருக்குது. நெய்பர் என்வி தான் இங்கே நிறையா இருக்குது. என்ன இருக்குன்னா 5 லட்சம் பேர் ராமர் கோயில் பண்ண பிறகு வாரணாசி தான் சென்ட்ரு ஹப்பாக இருக்குது. வாரணாசியில் இருந்துக்கிட்டு நிறைய பேர் அயோத்தி போயிட்டு வர்றதுன்னு ஒரு பழக்கம். ஏன்னா டூரிசம் சென்டர் பார்த்திங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் போயிட்டு எல்லா கோயிலுக்கும் சுற்றி வர மாதிரி வாரணாசி பிளேனில் போய் இறங்கிடுறாங்க. வாரணாசியில் ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்க பக்கத்து கோயில் எல்லாத்துக்கும் போயிட்டு வரும்போது அயோத்தியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு, டூரிசம் டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு. இதில் என்ன ஆயிடுதுன்னா எல்லா பர்ச்சேஸும் வாரணாசியில் நடக்குது. இந்த 5 லட்சம் பேர் பெர் டேங்கிறது பெரிய வால்யூம், 5 lakhs பீப்புள். அந்த 5 லட்சம் பேரோட வால்யூமோட எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஒரு ஆவரேஜாக ஒரு மனுஷனுக்கு அந்த ஊரில் வந்து தங்கி செலவு பண்ணால் ஒரு மினிமம் 3,000 ரூபா, ஆவரேஜ் 3,000 ரூபா, மேக்ஸிமம் 15,000 ரூபா செலவாகும். அந்த வேல்யூ ப்ரொப்போசிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே வரும்போது இவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கோபம் வருது. அது ஒன்று காணும். இன்னொரு பெரிய பிரச்சனை வாரணாசியில் இந்த தடவை என்ன நடந்ததுன்னா, அங்கே சில்க் சாரீஸு வாரணாசி இந்த பனாரஸ் சில்க் பார்த்தீங்களா, பனாரஸ் சில்கோட ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி. அங்கே அவங்க தான் ரொம்ப ஆண்டுகளாக நிர்வாகம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேதங்களை வந்து சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் தனிப்பட்ட முறையில் அவங்கள போய் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டாந்துருவாங்க. நிறையா பயமுறுத்திட்டாங்க. நிறைய, அதுவும் மோடி வந்துட்டாருன்னா கண்டிப்பாக செய்வார். மோடி வரவே கான்ஸ்டியூஷனே மாற்றிடுவார். யூனிஃபார்ம். ஆனால் அதை மக்கள் நம்பிட்டாங்களா சார்? நம்புற அளவுக்கு பேசுகிறது தானே எல்லாமே. இந்த பாருங்கள், வதுல்லாவில் ஒரு கதை உண்டு. நீங்கள் முல்லா கதையெல்லாம் கேட்டிங்களான்னு தெரியல. முல்லாவில் ஒரு கதை உண்டு. அவர் வாட்டுக்கு படுத்துருப்பார். ஒரு சின்ன பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணா, எல்லா பசங்களும் சண்டை போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பசங்களை விரட்டுறதுக்கு அவர் ஒரு யுக்தி பண்ணுவார். கடைசி வீட்டில் பாயசம் கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கங்கடான்னு சொன்னோன்னா எல்லோரும் தட்டு டவரெல்லாம் தூக்கிட்டு ஓடுவாங்க. கடைசியில் இவருக்கே சந்தேகம் வந்து உண்மையிலே பாயசம் கொடுத்தா இவரும் ஒரு டவராக தூக்கிட்டு ஓடுவார். அந்த மாதிரி மக்கள் மனசை எப்படின்னா கியூமுலேஷன் தான். நீங்கள் கியூமுலேட்டிவாக ஒரு 10 பேர் அதை பேச வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் நம்பிடுவாங்க. எல்லாமே கியூமுலேட்டிவ் இம்பேக்ட். இது ஒரு தொடர் செயலை ஒரு 10-15 பேரை வச்சு, நம்ம ஊரில் கோயபிள்ஸ்ன்னு சொல்லுவார்ல கருணாநிதி அவர்கள், கோயபிள்ஸ் மாதிரி பொய்யை 10 தடவை சொல்லி அதை உண்மையாக்குற மாதிரி இந்த மாதிரி பொய்யை உண்மையாக்குற மாடல் அவங்க கடுமையாக செஞ்சாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அவங்க மனசில் என்ன இருந்ததுன்னா, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துருங்கிற பயம். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுனால எவ்வளோ லாப நஷ்டம்னு ஒரு கணிப்பு இல்லாமல் அதை வச்சு ஒரு பயமுத்துற வேலை பெருசாக பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு செட்பேக். அதாவது இதெல்லாம் நான் ஏன் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன்னா, பாஜகவுக்கு இது தெரியும், தெரியாத இல்லை. இந்த மாதிரி சூதான நிகழ்ச்சியில் வச்சுருக்க வெற்றி வந்து உண்மையான வெற்றி இல்லை காங்கிரஸுக்கோ சமாஜ்வாதி பார்ட்டிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நான் அதை சொல்கிறேன். இப்போ வந்து திரும்பவும் வந்து மோடி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. இப்போ வாரணாசியில் அவருடைய பங்களிப்பு இன்னும் கூடுதலாக இருக்கும். இந்த தடவை வந்து முஸ்லீம் அந்த ஓட்டு பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கலான்னு அதை பிளான் வச்சுருப்பாரா? கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் அவரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா, இப்போ என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு ஆயிடுச்சு. ஆமாம், கூட்டணி ஆட்சின்றது கட்டமைக்கப்பட்டுச்சு. இப்போ அவரோட அன்னைக்கு அவர் பேசின விளக்கமே தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி ஆட்சிக்கு மோதிக்கா கேரண்டி ரெடி ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ அவரோட சிந்தனையே எப்படின்னா, அவர் ஒரு பெரிய கர்ம யோகி. அவர் எப்போதுமே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கு வேணுங்கிற எந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு போனால் சிறப்பாக அதை செயல்படுத்த முடியும். எப்படி ஒரு கோவிட்டுங்கிற ஒரு பெரிய இடர்பாடும் போது அவரோட ஆற்றலும் சிந்தனையும் ஒரு நேர்கோடில் வச்சு அதை எப்படி மக்களை பல உயிர்களை பாதுகாக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு வெளிநாட்டில் கையேந்தி இம்போர்ட் பண்ணி அந்நிய செலாவணி இழக்காமல் உள்நாட்டிலே தயார் பண்ணி உள்நாட்டு மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு விஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா மேலேருந்து ஒரு தேவதூதர்கள் இவங்கெல்லாம். அதுதான் அவரும் சொல்கிறார். ஆமாம், உண்மை தானே. அவர் சொல்கிறதுல உண்மை தான். அவர் அப்படி ஃபீல் பண்ணி சொல்லலை, அவர் வந்து உணர்ந்து சொல்ல. அதாவது இது எப்படிப்பட்ட பார்வையாக நம்ம பார்க்கணும்னா, ஒரு மனிதன் செயல்படும் போது என்னோட படிப்பறிவிலையோ என்னோட அனுபவ அறிவிலையோ ஒரு செயல் செய்யாத போது அது தேவனோட வழிகாட்டுதலில் தான் நடக்குதுங்கிற உணர்வு எல்லா மனிதனுக்குமே வந்துடும். அதுக்கு நான் தொடர்ந்து நிறைய இடத்துல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன். ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணுற யமஹா கீபோர்டும்
உலகத்தில் அவன் யமஹா பண்ணி ஜப்பானுக்காரன் அனுப்புகிற எல்லாரும் அதே கீபோர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் ரஹ்மானோட சத்தம் மட்டும் மாற்றுக்கருத்துக்கு வருது, சந்தோஷமாக வருதுன்னா பிரபஞ்ச சக்தியை உணர்வு. இப்போ நாங்களாம் ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் உள்ளவனா, ஆன்மீக அரசியலில் இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் பாஜகவில் இருக்கிறதுனால ஆன்மீக உணர்வு எனக்கு இருந்து இந்த பிரபஞ்ச சக்தி என்னன்னு தெரிஞ்சதுனால நம்மளை தாண்டி, நம்ம அறிவை தாண்டி, நம்ம கிட்ட இருக்க கேட்ச் மெமரியை தாண்டி, நம்ம கேள்வி ஞானம், படிப்பு ஞானம், எப்படி இப்படிலாம் நம்ம கண்ணால் பார்த்து ஐம்புலன்களால் அடைஞ்ச எல்லா மெமரியையும் தாண்டி ஒரு புது செயல்பாடு வருதுனாவே அது நம்ம க்ளவுட்லேருந்து வருது. க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி நமக்கு க்ளவுட்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் தான் அது. அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அவரால் கிரகிக்க முடியுதுன்னு நினைக்கும் போது தன்னை ஒரு தேவதூதனை நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அதுக்கு உண்டான எல்லா பொருத்தமுமே மோடி அவர்களுக்கு இருக்குது. சார், ஆனால் இப்போ நீங்கள் ஏஆர் ரஹ்மான் அவர் உதாரணத்துக்கு சொன்னீங்க. இப்போ அதே தான் நீங்கள் சொன்னதே தான். இப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களாகட்டும், நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய ஐம்புலன்கள் இருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நம்ம இவாலுவேட் பண்ணி நமக்குள்ளே இருந்து கிரியேட் ஆகிறது தானே. இப்போ வெளியிருந்து யார் வந்து சொன்னாலும் நம்ம ஓகே இது நம்ம பண்ணலாம், இது நம்ம பண்ணக்கூடாதுன்றது நமக்குள்ளேருந்து கிரியேட் ஆகிற இல்லையே. அப்புறம் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு வார்த்தையே இங்கிலீஷில் வந்திருக்கக்கூடாது. அதாவது இதெல்லாம் தாண்டி ஒரு உணர்வு வருது பாருங்களேன். அதாவது எப்படின்னா அதுவுமே நமக்கு ஏற்படுற நீங்கள் ஆன்மீக நோக்கத்துக்கு வந்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். ஆன்மீகத்தில் வந்து ஸ்தூல உடம்பு, சூட்சம உடம்பு, காரண உடம்புன்னு 3 பாகம் இருக்குது. இப்போ நீங்கள் நான்லாம் இப்போ வந்து ஸ்தூலத்தில் இருக்கோம். ஒரு நிலையில் உங்கள் மன அமைதி அடையும் போது மெடிடேஷன் மாதிரி ஒரு தீர்க்கமான மன அமைதிக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் சூட்சம சக்திக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் காரண உலகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மோடி அந்த உலகத்துக்கு போய் கண்டிப்பாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அவர் பார்வையை பார்க்கணும். ஒரு மனிதனோட பார்வையை பார்க்கும்போது அந்த பார்வையில் அவ்வளோ நிதானமும், நடையில் ஒரு நிதானம் இருக்குது. பாடி லாங்குவேஜில் எந்த அதிர்வு இல்லாமல் ஒரு காற்று போல் தன்னை எடுத்துகிட்டு போகிற மனிதர்கள் வந்து காரண உலகத்துக்கு போயிட்டு வர சக்தி உள்ளவர்கள் அவங்க. ஏன்னா நீங்கள் அதை புட்டபர்த்தி சாய்பாபாவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோட் ஆவார், நடக்க மாட்டார், அப்படியே பறக்கிற மாதிரி நடப்பார். அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு ஹியூமன் பாடிக்கு வந்துட்டாவே அவங்களால வந்து ஸ்தூல உடம்புலேருந்து சூட்சம உடம்புக்கு அதிக நேரம் ஒரு 60% 70-80% வந்து ஸ்தூலத்துக்கும் சூட்சமத்துக்கு போயிட்டு வர சக்தி இருக்கும். ஒரு 5-10% காரண உலகத்துக்கு போக சக்தி இருக்கும். ஆதி சங்கரா இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், அவங்க காரண உலகத்தில் ஸ்தாபனம் பண்ணி இருக்க முடியும். அதனால தான் அவங்க வந்து உலகத்தில் நடக்கிற எல்லாமே உட்கார்ந்த இடத்துல சொல்ல தெரியும். ஏன்னா அவங்க காரண உலகத்தில் இருக்கிறதுனால அவங்களோட பார்வை வந்து குளோபலைசேஷன் மாதிரி கம்ப்ளீட்டாக மொத்த உலகத்தை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். பிரபஞ்சத்தையே அவங்க பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்ததுனால தான் அவங்க வந்து மிகப்பெரிய தத்துவ ஞானங்கள்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. புத்தராக இருக்கட்டும். அவங்களும் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்ததில் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.